சம்மருக்கு இந்த ஒரு சால்னா நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டா போதும். லஞ்சு, டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சிடலாம். குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய், சோம்பு, சீரகம், கல்பா, ஒரு பிரிஞ்சல்ல பொரிஞ்சோன்னா வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நீல வாக்கில் நறுக்கவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து அது வதக்கிக்கலாம். இதுக்கு மசாலா வந்து கொஞ்சமாக தேங்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக முந்திரியும் கசகசாவும் 10 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்து இதையும் நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கிக்கோங்க. இது கண்டிப்பாக நீங்கள் புதினா கொத்தமல்லி சேர்க்கணும். அப்போ தான் ஹோட்டல் ஸ்டைலில் இந்த சால்னா சூப்பராக இருக்கும். பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது கூட மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக வந்து மட்டன் மசாலாவும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். இது வதங்கினோடனே கொஞ்சமாக தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டும் சேர்த்து எவ்வளோ தண்ணி வேணுமோ, தேங்காய் ஓரளவுக்கு சேர்த்து தான் சால்னா நல்லா திக்காக வரும். இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அது அளவுக்கு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்தோடனே விசிலில் வச்சுக்கோங்க. குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் மிதமான விசிலில் வச்சு எடுத்துட்டு முட்டை தோசை, சப்பாத்தி, பரோட்டா, பூரி எல்லாத்துக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இந்த சால்னா ரோட்டு கடை சால்னா மாதிரி இருக்கும். இப்போ விசில் என்னன்னா லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லியும் புதினாவும் லேசாக போட்டு நல்லா கலக்கி எடுத்தினா ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சால்னா ரெடி ஆகும். இது பிளெயின் எம்டி சால்னா தான், ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டை தோசை இந்த சால்னா தான், ஈஸோருக்கும் இந்த சால்னா தான் வச்சுக்கிட்டோம். நைட்டு சப்பாத்திக்கும் இதே தான். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பாய்.